ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு புதினா சாதம் தான் செய்ய போகிறேன். ரொம்பவே சுலபமான முறையில் செய்ய போகிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நெய் சேர்க்க வேண்டாம். நெய் சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதோட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த புதினா சாதத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா செவக்க வெங்காயம் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை அலசி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி சேரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து புதினா தலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட இந்த தொக்குக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா தலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கரம் மசாலோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று போல் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு கப்பு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சூடாகவே சேர்த்திங்க அப்படின்னா சுட சுட கிளறும் போது குழகுழப்பாக வந்துடும். அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. உதிரி உதிரியாக இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான், சாதத்தை நல்லா கிளறி விட்டாச்சு. எந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் போல் நெய்யில் கொஞ்சம் முந்திரியும் அரை பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த செவக்க வறுத்த அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் சாதத்தோடு சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியாக சிம்பிளாக புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா பொரியலுக்கு எதுவும் வேண்டாம், முட்டை மட்டும் ஃபுல் பாயில் பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டால் அதனால் முட்டை மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.